நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதோட இம்பார்ட்டண்டான திட்டங்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். பெண்களுக்கு உயர்கல்வி பயிலுவதற்கு ஊக்கப்படுத்துவதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தி மாணவிகளுக்கு சமூக பொருளாதார ரீதியாக நல்ல அடித்தளம் அமைத்தல், பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து அதில் பங்கேற்க செய்தல், பெண் குழந்தைகள் கூடுதல் செலவினம் இல்லாமல் உயர்கல்வியை தொடர மாதாந்திர ஊக்கத்தொகையாக ரூபாய் 1000 அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை தடுத்து உயர்கல்வியினை தொடர ஊக்குவித்தல், பெண் குழந்தைகள் பொது நிகழ்வுகளில் பங்கு பெறவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் உதவுதல், பெண் சமூக பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தலை உறுதி செய்தல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம்னு இப்போ அந்த திட்டத்தை மாற்றிட்டாங்க. ஸோ அதில் பெண்களுக்கு உயர்கல்வி பயில்றதுக்கு ஊக்கப்படுத்துறது மூலமாக பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க. மாணவிகளுக்கு சமூக பொருளாதார ரீதியாக நல்ல அடித்தளம் அமைச்சு கொடுக்காங்க. தொழில் வாய்ப்புகளில் பெண்களை பங்கேற்கிறதுக்கு அது ஊக்குவிக்கும் இல்லையா. ஸோ செலவினம் இல்லாமல் நம்ம மாதம் ஒரு 1000 ரூபாய் கிடச்சிச்சின்னா அது மூலமாக போக்குவரத்து செலவாக இருக்கலாம், படிப்பு செலவாக இருக்கலாம், எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்காங்க. பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை தடுத்து உயர்கல்வியினை தொடர ஊக்குவித்தல். 12th முடிச்சாச்சா போதும் அப்படின்னு சொல்லாமல் 1000 ரூபாய் கிடைக்கும், நீ ஒரு டிகிரி முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி இடைநிற்றலை தடுக்கிறதுக்கு இது உதவுது. பெண் குழந்தைகள் பொது நிகழ்வுகளில் பங்கு பெறவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் இது உதவுது. பெண்களின் சமூக பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தலை இது உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த திட்டம் எல்லாருக்கும் அப்ளை பண்ணப்படல. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிச்சுட்டு 6th to 12th தமிழ் வழியில் படிச்சுட்டு காலேஜ் சேரக்கூடிய கேர்ள்ஸுக்கு தான் இது கொடுக்குறாங்க இந்த 1000 ரூபாய். அடுத்து திருமண உதவி திட்டங்கள். இள வயது கர்ப்பம் அதனால் ஏற்படும் உடல் சீர்கேடு களைவதற்காகவும் பொருளாதார ரீதியாக உதவுவதற்காகவும் மகளிருக்கு நிதி உதவி வழங்கின 4 வகையான திருமண உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதுடன் கலப்பு திருமணங்கள் மற்றும் கைம்பெண் மறுமணங்கள் மூலம் சமூக மாற்றங்களுக்கும் சமூக நீதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் 50,000, பட்டய படிப்பு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அல்லாதவர்களுக்கு 25,000, அதனுடன் சேர்த்து 8 கிராம் தங்க நாணயம் 22 கேரட் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது முதல்ல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு ஃபஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸை சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்குன்னா, இளம் வயதிலே பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறனால அவங்களோட இளவயது கர்ப்பத்தால் உடல்நல சீர்கேடுகள் எல்லாம் ஏற்படுது, நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறத அது தடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது கலப்பு திருமணம், கைம்பெண் மறுமணம், சமூக நீதி மாற்றங்கள் எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான திட்டங்களாக கொண்டு வந்தாங்க. அதில் பட்டய படிப்பு முடித்தவங்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும், பட்டய படிப்பு படிக்காதவங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். அதனோட சேர்த்து 8 கிராம் தங்கமும் இதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். ஸோ இது நமக்கு ஒரு மேட்ச்லேயே கூட அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறது கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்பதன் மூலம் சாதி மற்றும் சமூக பாகுபாட்டை ஒழித்தல், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு வாழ்க்கை துணை பட்டியல், சாதி பட்டியல், பழங்குடியினராகவும் மற்றவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவராகவும் ஒரு துணை மற்ற சமூகத்தை சேர்ந்தவராகவும் முன்னோடி சமூகம் மற்றவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும். ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் மூலமாக கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஒருத்தங்க ஒரு காஸ்டாகவும் இன்னொருத்தவங்க இன்னொரு காஸ்டாகவும் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த கலப்பு திருமண நிதியுதவி கிடைக்குது. இது யாரோட பேரில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். ஸோ விதவை மறுமணம் அப்படின்னாலே அது ஒரு தர்மம் இல்லையா. ஸோ விதவை மறுமணம் அப்படிங்கிறத டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு அதில் கொடுக்காங்க. ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் விதவை மறுமணத்தின் மூலம் சமூகத்தில் அவர்களுக்கு கண்ணியம், மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்டது. ஸோ ஏழை இளம் விதவைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்காங்க. ஸோ விதவைகளுக்கு மறுமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கண்ணியம், மரியாதை, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். ஸோ
அதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. டாக்டர் மணி அம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். அதாவது ஒரு ஏழை விதவை இருக்காங்க, அவங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து ஒரு கல்யாணம்னா நமக்கு எவ்வளோ செலவாகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஈவேரா மணியம்மையார் நினைவில் ஏழை விதவை மகளுக்கு திருமண நிதியுதவி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏழை விதவையோட மகள் கல்யாணத்துக்கு அவங்களுக்கு நிதி தேவை, மணி தேவை. ஸோ மணியம்மையார் பேரில் அது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை விதவை தாய்மார்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் திருமணத்தை நடத்திட நிதியுதவி வழங்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது. அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். ஆதரவற்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்ள உதவும் வகையில் தொடங்கப்பட்டது. ஸோ அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள். ஸோ இதை நாளையும் சேர்த்து அப்படியே நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, மேட்ச்சில் கேட்டுருவாங்க. அன்னை தெரசா இந்த பக்கம் ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம், இந்த பக்கம் ஈவேரா மணியம்மையார், அந்த பக்கம் ஏழை விதவை மகள் திருமணம், இந்த பக்கம் தர்மாம்பாள் அம்மையார், இங்கே வந்து விதவை மறுமண உதவி திட்டம், இந்த பக்கம் வந்து என்னது முத்துலட்சுமி அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். மேட்ச்சில் கேட்டாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். ஸோ இவ்வளோ நாள் இது புக்கிலலாம் இல்லைப்பா எங்கேப்பா இருக்குது அப்படின்னு நம்ம தேடிட்டு இருந்தோம். இது வந்து இந்த பாலிசி நோட்ஸு, அப்புறம் நமக்கு கவர்மெண்ட்டோட அறிக்கைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் தான் இருக்குது. மகளிருக்கான கட்டணமில்லாத பேருந்து பயணம். கட்டணமில்லா பாதுகாப்பான பேருந்து பயணம் பெண்களை சுயசார்பு உடையவர்களாக ஆக்குவதற்கு அதிகாரம் அளிக்கிறது. இத்திட்டம் பெண்கள் தங்கள் உயர்கல்வியை தொடரவும் பணியிடத்திற்கு தாங்களாகவே பயணம் செய்யவும் உதவுகிறது. இதனால் தினசரி போக்குவரத்து செலவு கட்டணங்கள் சேமிக்கப்பட்டு உணவு, உடை, கல்வி போன்ற பிற அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவிடப்படுகிறது. பெண்களுக்கான இத்திட்டம் மாநிலம் முழுவதும் உள்ள பெண் பயணிகளுக்கு பல வழிகளில் பெரிதும் பயனளித்து வருகிறது. நவம்பர் 2022 மாநில திட்டக்குழுவால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு பின்வரும் முடிவுகள் வெளியிடப்பட்டன. போக்குவரத்துக்காக ஆகும் செலவினங்களை சேமிக்க உதவியுள்ளது. பணிபுரியும் பெண்களின் சதவீதம் உயர்ந்துள்ளது. பெண்கள் தங்கள் பயணம் மேற்கொள்ள குடும்ப உறுப்பினர்களை சார்ந்திருக்கும் நிகழ்வுகள் குறைந்து காணப்படுகிறது. கற்றல் மற்றும் சமூக தொடரமைப்பில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம். ஸோ இது வந்து விடியல் பயணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கட்டணமில்லா பாதுகாப்பான பேருந்து பயணம் வந்து பெண்களை வந்து சுயசார்புடையவர்களாக ஆக்குவதற்கும் அதிகாரம் அளிக்கிறதுக்கும் உதவி இருக்குது. பெண்கள் அவங்களோட படிப்புக்காக இருக்கலாம், பணியிடத்துக்கு போகிறக்கா இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்களை சார்ந்திருக்க தேவையில்லை. தினசரி போக்குவரத்து செலவு கட்டணங்கள் வந்து சேமிக்கப்படுது. இப்போ அவங்க ஸ்கூட்டிலே போனால் கூட அதுக்கு பெட்ரோல் சார்ஜ்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காசை சேமித்து அவங்க உணவு, உடை, கல்வி போன்ற பிற அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து செலவிடலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பெண்களிடையே இது வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றதாக இருந்துச்சு. நவம்பர் 2022 மாநில திட்டக்குழுவால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்போது இந்த இது வந்து போக்குவரத்துக்கு ஆகக்கூடிய செலவினங்கள் பெருமளவு சேமிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு. பணிபுரியக்கூடிய பெண்களோட சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு. பெண்கள் தங்கள் பயணம் மேற்கொள்ள குடும்ப உறுப்பினர்களை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து இதில் குறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லி இதுக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட் வந்திருக்கு. அப்புறம் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது என்னென்னா, சமூகத்தில் குறிப்பாக பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள், கைம்பெண்கள், ஆதரவற்ற மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளும் வகையில் அவர்கள் சுயமாக தொழில் புரிவதற்கு இலவச மோட்டார் இணைக்கப்பட்ட தையல் இயந்திரங்கள் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஸோ நார்மலாக அவங்களுக்கு வந்து தையல் மிஷின் மட்டும் கொடுக்கல, அது வந்து இலவச மோட்டார் இணைக்கப்பட்ட தையல் இயந்திரமாக இருக்குது. ஸோ வந்து சமூகத்தில் குறிப்பாக நலிவுற்ற பெண்கள், கைம்பெண்கள், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி கொள்கிற வகையில் அவங்க சுயமாக தொழில் புரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி இலவச மோட்டார் இணைக்கப்பட்ட தையல் இயந்திரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் 18 வயது முதல் 40 வயது நிரம்பிய பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக நலன் மகளிர் உரிமைத்துறைக்கு கீழே மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் இருக்கிற பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் வந்து உறுப்பினராக இதில் இணைஞ்சிக்கலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் 125 மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள், இவற்றில் 99 மகளிர் தையல் கூட்டுறவு சங்கங்கள், ஒரு திருநங்கையர் தையல் கூட்டுறவு சங்கம், 25 இணை உணவு தயாரிப்போர் மகளிர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள்
அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு கீழே செயல்படக்கூடிய மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்களில் 18 வயசுலேருந்து 40 வயசு வரையும் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள் போய் சேர்ந்துக்கலாம். ஆதரவற்ற பெண் உறுப்பினர்களாகவும் இருந்துக்கலாம். அவங்க போய் இணைஞ்சிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, அதில் 99 வந்து மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்களாக இருக்குது. 1 திருநங்கையர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கம். ஸோ தையல் கூட்டுறவு சங்கம் மட்டுமே என்னது இருக்குது, 100 இருக்குது. அதுபோக 25 இணை உணவு தயாரிப்போர் மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள். இது மூலமாக அவங்களுக்கு ஒரு பேசிக்கான தொழில் கற்றுக் கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மகளிர் தொழில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தங்கள் இல்ல பணிகளின் ஊடே பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகள் தைக்கும் பணியினை தங்கள் முக்கிய பொருளாதார நடவடிக்கையாக மேற்கொள்கின்றனர். ஸோ கவர்மெண்ட்டுக்கு தேவையான என்னென்ன இதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுமோ, பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகள்லாம் ஃப்ரீயாக கொடுக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அவங்க தச்சு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் சக்தி இயக்கம். மகளிர் சக்தி இயக்கம் என்ற ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்ட திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை உறுதி செய்திடும் வகையில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளிப்பதை வலுப்படுத்துவதற்கு செயல் இலக்கு முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சியினை மேற்கொள்வதற்காக 2025-26 ஆண்டு வரையிலான 15வது சுழற்சி நிதிக்குழுவின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ மகளிர் சக்தி இயக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து மாநில அரசோட திட்டம் கிடையாது. மகளிர் சக்தி இயக்கம் என்ற ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்ட திட்டமாகும். ஒன்றிய அரசுனா யார்? நம்மளோட மத்திய அரசு தான் ஒன்றிய அரசு. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, திட்டத்தின் கீழ் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை உறுதி செய்திடும் வகையில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளிப்பதை வலுப்படுத்துவதற்கு செயல் இலக்கு முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சியை மேற்கொள்வதற்காக 2025-26 ஆண்டு வரையிலான 15வது சுழற்சி நிதிக்குழுவின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து நிதிக்குழுவுக்கு கீழே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த நிதிக்குழுனா 15வது சுழற்சி நிதிக்குழு 2025-26. மகளிர் சக்தி இயக்கம் ஒருங்கிணைந்த திட்டமாக இருக்குது. ஒன்றிய அரசோட திட்டம். பாலின சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ரெண்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. பெண்களோட பாதுகாப்பு, அதிகாரம் அளிப்பதை வலுப்படுத்துறது தான் இதோட இலக்கு. செயல் இலக்கு முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சியை மேற்கொள்வதற்காக 2025-26 ஆண்டு வரையிலான 15வது சுழற்சி நிதிக்குழுவின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. மகளிர் சக்தி இயக்கம் திட்டத்தின் நோக்கங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மிஷன் சக்தி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மற்றும் துயரத்தில் உள்ள பெண்களுக்கு உடனடி உதவி, ஆதரவு, பராமரிப்பு மற்றும் உதவிகளை தொடர்ந்து வழங்குதல். தீங்குகள் மற்றும் வன் செயல்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் உதவிகள் தேவைப்படும் பெண்களுக்கு நேர்த்தியான செயல்முறைகளால் மீட்பு, பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு அளித்தல். சமுதாயத்தில் நிலவும் சமூக தீமைகளை ஒழித்திட மக்களிடையே அரசு நலத்திட்டங்கள் மற்றும் சட்ட விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அதாவது இப்போ வந்து மகளிர் சக்தி இயக்கம் அப்படின்னு மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ மிஷன் சக்தின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒருங்கிணைந்த திட்டம், மகளிருக்கானே தொடங்கப்பட்டது. ஒன்றிய அரசோட திட்டம். பாலின சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்களுக்கு பாதுகாப்பு, அதிகாரம் அளிப்பதை வலுப்படுத்துறக்காண்டி தான் இது வந்து தொடங்கப்பட்டது. 15வது சுழற்சி நிதிக்குழுவுக்கு கீழே 2025-26 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ், மிஷன் சக்தியோட அப்ஜெக்டிவ்ஸ்னு கேட்டேன்னா, அதாவது நோக்கங்கள்னு கேட்டேன்னா, வன்முறையால் பாதிக்கப்பட்ட மற்றும் துயரத்தில் உள்ள பெண்களுக்கு உடனடி உதவி, ஆதரவு, பராமரிப்பு மற்றும் உதவிகளை தொடர்ந்து வழங்குதல். இப்போ ஒருத்தவங்க வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, துயரத்தில் இருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு உதவி, அவங்களுக்கு ஒரு ஆதரவு, பராமரிப்பு, உதவிகள்லாம் கொடுக்கறது. தீங்குகள், வன் செயல்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் உதவிகள் தேவைப்படும் பெண்களுக்கு நேர்த்தியான செயல்முறைகளால் மீட்பு, பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு அளித்தல். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் எப்போ யாருக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்கி. ஸோ வன் செயலால் யாராவது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியான உதவி, நேர்த்தியான செயல்முறைகளால் ஒரு மீட்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு மறுவாழ்வு எல்லாமே கொடுக்காங்க. சமுதாயத்தில் நிலவும் சமூக தீமைகளை ஒழித்திட மக்களிடையே அரசு நலத்திட்டங்கள் மற்றும் சட்ட விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஸோ இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நிறைய தீமைகள் இருக்குது. ஸோ மக்களிடையே அரசு நலத்திட்டங்கள், சட்ட விதிகள் குறித்த விழிப்புணர்வே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறதும் இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. பல்வேறு திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் பற்றி செயல்பாட்டாளர்களுக்கு பயிற்சி அளித்தல், திறன் மேம்படுத்துதல், பாலினம் சார்ந்த இனத்தேர்வின் மூலம் கருக்கொலை தடுத்தல் மற்றும் அதன் மூலம் பெண் குழந்தைகளின் பிறப்பு, பாதுகாப்பு, கல்வி மற்றும் வளர்ச்சியினை உறுதி செய்தல். ஸோ இன்னும் வரையுமே பாலினத்தை கண்டுபிடிச்சிட்டு அது பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் கருக்கொலைகள், கருசிதைவுகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பெண் குழந்தைகளின் பிறப்பு, பாதுகாப்பு, கல்வி, வளர்ச்சியினை வந்து உறுதி செய்கிறது.
அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பல்வேறு திட்டங்கள், சட்டங்கள் பற்றிய செயல்பாட்டாளர்களுக்கு பயிற்சி அளித்தல், திறன் மேம்படுத்தல். அதுக்கப்புறம் மையங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மையங்கள் பற்றினதை வந்து நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவரையும் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். இது ஒன்றும் இல்லை, 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தமிழ் வழியில் படித்த பெண்களுக்கு காலேஜ் படிக்கும்ச்சில் மாதம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் நிதி உதவி அவங்க கையில் கிடைக்கும். ஸோ அடுத்த திருமண உதவி திட்டங்கள் 4 முக்கியமானது இருக்குது. ஃபஸ்ட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். ஒரு காஸ்ட்டில் இருக்கவங்க இன்னொரு காஸ்ட்டு, ஒரு மதத்தில் இருக்கவங்க இன்னொரு மதம்னு கலப்பு திருமணம் பண்ணுற பட்சத்தில் இதில் வந்து அவங்க எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து நிதியுதவி கிடைக்கும். ரெண்டாவது வந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். ஸோ ஒரு யங் லேடி அவங்க விதவை ஆயிட்டாங்கங்கிற பட்சத்தில் அவங்க வந்து மறுமணம் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி திட்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ விதவைக்கு மறுமணம் பண்ணுறது வந்து தர்மமான செயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழை விதவையோட மகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மணி தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஈவேரா மணியம்மையார் நினைவு உதவி திட்டம் மூலமாக காசு கிடைக்கு. அதே இது அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள். ஆதரவற்ற பெண்ணாலே யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அன்னை தெரசா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம். அப்புறம் மகளிருக்கான கட்டணமில்லாத பேருந்து பயணம், விடியல் பயணம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது இன்றைக்கு வரையும் ரொம்பவே பெனிஃபிட்டாக செயல்பட்டுருக்கு. சத்தியவாணி முத்தம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். நார்மலான தையல் இயந்திரம் கிடையாது, மிஷின் இலவச மோட்டார் இணைக்கப்பட்ட தையல் இயந்திரம் வழங்குறாங்க. மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் 125 சங்கத்தில் 25 வந்து இணை உணவு தயாரிக்கிறதும், 99 மகளிர் தையல் கூட்டுறவு சங்கம், ஒரு திருநங்கையர் தையல் கூட்டுறவு சங்கம். இது மூலமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீருடைகளை வந்து அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே அவங்களே தச்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து அந்த மகளிர் மேம்பாட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான இயக்கமாக இருக்குது. அப்புறம் மகளிர் சக்தி இயக்கம். இந்த இயக்கம் மூலமாக இது வந்து ஒரு ஒன்றிய அரசோட திட்டம். இது எதுக்காண்டி அப்படின்னா பாலின சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்கள் பாதுகாப்புக்காண்டி இந்த திட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. 15வது சுழற்சி நிதிக்குழுவின் கீழ் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, யாராவது பெண்கள் வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உடனடி உதவி, ஆதரவு, பராமரிப்பு, உதவி. அப்புறம் வந்து தீங்கு வன்செயலால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு மீட்பு, பாதுகாப்பு, மறுவாழ்வு. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை வந்து ஒழிக்கிறதுக்கு மக்களிடையே நலத்திட்டங்கள், சட்ட விதிகள் குறித்த விழிப்புணர்வு, அப்புறம் பல்வேறு திட்டங்கள், சட்டங்கள் பற்றி செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும், திறன் மேம்படுத்தணும். பாலினம் சார்ந்த இன தேர்வின் மூலமாக கருக்கொலையை வந்து தடுத்து பெண்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வரையும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மையமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.